அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். ரைட், இது யாரை கண்டா 2025 எக்ஸாம் எழுத போற பெஞ்சுக்கு நீங்க சில பேர் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சார் காலம் நெருங்கி விட்டு எங்களுக்கு பயமா இருக்குது, படிக்க பயமா இருக்குது, படிக்க கஷ்டமா இருக்குது. கஷ்டம் இல்ல, அந்த பயத்துல கஷ்டமா இருக்குது என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. என்ன சார் செய்யற, எங்களுக்கு என்ன செய்யறது ஒன்றுமே விளங்குது இல்ல. சில நேரம் வித்ட்ரோ பண்ணையான்னு கேக்குறீங்க, நீங்க வித்ட்ரோ பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க இல்ல. இருக்கிறது எங்களுக்கு 24 நாட்கள் பிள்ளைகள், 24 நாட்கள். இந்த 24 நாட்களையும் நாங்க சரியா யூஸ் பண்ணி போட்டா எங்களால கஷ்டப்படணும்லாம் இல்ல பிள்ளைகள். ஏன்னா நீங்க 6 மந்த் ப்ராஜெக்ட் ஜாயின் ஆயிருக்கிறீங்க, 3 மந்த்ஸ் ப்ராஜெக்ட் ஜாயின் ஆயிருக்கிறீங்க, எஸ்ஏ தனியா செய்யறதுக்கு எஸ்ஏ ப்ராஜெக்ட் ஜாயின் ஆயிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எம்சிக்கு மட்டும் 40+ எடுக்கிறதுக்கு எங்கட எம்சிக்யூ ப்ராஜெக்ட்லயும் ஜாயின் ஆகி படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இதுல பாக்குற பெரும்பாலானாக்கள் அதுல இருப்பீங்க, நியாயமானாக்கள் ஜாயின் ஆயிருந்தீங்க. எல்லாருமே படிச்சு கொண்டுதான் இருப்பீங்க. அவ்வளத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் பிள்ளை. அது விட்டு எஸ்ஏ ப்ராஜெக்ட் ஜாயின் ஆகிறார்கள் வீடியோ எடுத்து படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அதை தனித்தனியே தரையும் சொல்லி இருந்தா நீங்க பெரும்பாலானாக்கள் எடுத்திருப்பீங்க. இல்லாட்டி ஃப்ரீ கிளாஸ்ல கூட எப்படி எஸ்ஏ எழுதுறேன்னு சொல்லித்தானே தாரம் பிள்ளை. மினிமம் மினிமம் உங்களோட பேப்பரை பாருங்களேன், 50 எடுக்கிற மாதிரி தான் மினிமம் உங்களுக்கு பேப்பர் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே 50 எடுக்கணும், எல்லாருமே 50க்கு மேலதான் எடுக்கணும் என்றதுதான் மினிமம் அவங்க பேப்பர் செட் பண்ணது. மேக்சிமம் நீங்க எது வரைக்கும் போகலாம், பியோண்ட் எவ்வளவு தூரம் நீங்க போங்க, 90 போங்க, 95 போங்க, எல்லாரும் போகலாம் பிள்ளைகள். ஈஸி ஈஸி. கேள்வி எல்லாம் அழகாதானே செய்றீங்க, என்ன கேள்வி எல்லாம் அழகாதானே செய்யறாங்க. சோ ஒரு கஷ்டமும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. ஆனா என்னது, விட்டுறாதீங்க. சோர்ந்து போனீங்களோ, பின்னால இருக்கிறாள் அடிச்சு பிடிச்சு உங்களுக்கு முன்னால வந்துருவாங்க, பின்னால இருக்கிறாள் அடிச்சு பிடிச்சு வந்துருவாங்க. நான் நேரத்தோடையும் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 500வது நீங்க நிக்கிறீங்கன்னா இப்ப அப்ப 200 பேர் விட்டு இருந்துச்சு, இப்ப 300 பேர் விட்டுட்டோம். நீங்க இப்ப 200க்குள்ள என்டர் ஆயிட்டீங்க, 200க்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. உங்களோட படிப்பும் இம்ப்ரூவ் ஆயிட்டு பிள்ளைகள். எங்கள்கிட்ட ஜெயின் ஆன பிள்ளைகள் இன்றைக்கும் எங்களோட எம்சிக்கு செமினார்ல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஆரம்பத்துல கெமிஸ்ட்ரி தான் கஷ்டமான பாடமா இருந்திருக்கும். ஆனா இப்ப பெரும்பாலானங்களுக்கு பிடிக்கிற பாடம் இது கெமிஸ்ட்ரி. ஆரம்பத்துல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி செய்ய இல்லாம இருந்திருக்கும், இப்ப நீங்க செய்யற பாடம் என்னது, கெமிஸ்ட்ரி. சோ அழகா செய்றீங்க, அழகா செய்றீங்க. அதே நம்பிக்கையோட வாங்க, அள்ளி போடுங்க, அள்ளி எறிங்க. அவ்வளவு வரணும் பிள்ளைகள் நமக்கு இந்த முறை, அவ்வளவு வரணும். யாருமே விட இயலாது, யாரும் 80 90 தாண்டி குறைய யோசிக்கவே கூடாது, குறைய யோசிக்கவே கூடாது. அப்படியே வந்து கொண்டே இருக்கணும் அந்த முறை, வந்து கொண்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. நல்லா படிங்க. இருக்கிற 24 நாள் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எஸ்ஏ. எஸ்ஏ ப்ராஜெக்ட்ல தியரி எல்லாம் சொல்லி தந்துட்டேன். எம்சிக்யூக்கு எங்களோட எம்சிக்யூ செமினார் நோட்ஸ படிங்க, தாராளம் அது போதும். அது விட்டு நீங்க செய்ய வேண்டிய ஆக முக்கியமான வேலை 24 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர், ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் இருக்குதுண்டா, கெமிஸ்ட்ரி பேப்பர் 2ஆ உடைங்க. எம்சிக்கு அடுத்தது எஸ்ஏ பேப்பரை பிரிண்ட் அடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் பிள்ளைகள், நாளைக்கு ஒரு பேப்பர். இன்றைக்கு எம்சிக்கு வேண்டா, நாளைக்கு எஸ்ஏ, எம்சிக்கு வேண்டா எஸ்ஏ. அப்படி 24 நாளையிலையும் நீங்க கிட்டத்தட்ட 12 பேப்பர் செய்யலாம். 4 நாளை விட்டுருவோமே, 10 பேப்பர் செய்யலாம் 20 நாள்ல. 10 பேப்பர் செஞ்சா 24ல இருந்து 15 மட்டுமா, திரும்பி 10 பேப்பர் செய்யண்டா 2000ல இருந்து 2010 மட்டும் செஞ்சுட்டு வரையில. அப்படி இல்லை நம்மளோட பிள்ளைகள், நான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன், நீ அப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க, அப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க. சோ புதுசு 24ல இருந்து இறங்கி கொண்டு வாங்க, ஃபுல்லா செய்யுங்க. அதே மாதிரி மத்த பாடத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு கட்டாயம் தேடி வரும் பிள்ளைகள். இறைவன்ற அருளால, இறைவன்ற அருளால நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறீங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறீங்க. ஸ்டார்ட்ல இருந்து நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. படிக்காத பிள்ளைகள் கூட இது நல்ல சான்ஸ், நல்ல சான்ஸ். ஃபுல் பேப்பரை செஞ்சு போனா சும்மா மார்க்ஸ் வரும், சும்மா மார்க்ஸ் வரும். எஸ்ஏ ப்ராஜெக்ட் வீடியோ பாரு, இல்லாட்டி செஞ்ச ஃப்ரீ செமினார் வீடியோ பாரு. எம்சிக்கு வேணுமெண்டா எம்சிக்கு செமினார்ல ஜாயின் பண்ணி குயிக்கா பார்த்துக்கொள்ள, இல்ல வீடியோவை சும்மா ரிசல்ட்ஸ் எடுத்து கொண்டு போவா. கஷ்டப்படுற பாடம் இல்ல, கெமிஸ்ட்ரி ராக்கெட் சயின்ஸும் இல்ல. திரும்பி திரும்பி சொல்றேன், கெமிஸ்ட்ரி ராக்கெட் சயின்ஸும் இல்ல, சும்மா மார்க்ஸ் வரும், சும்மா மார்க்ஸ் வரும். சோ சரியா படிங்க பிள்ளைகள், சரியா படிங்க பிள்ளைகள். தேவையான அப்டேட்ஸ் தொடர்ச்சியா போட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கும் நேற்றும் இண்டஸ்ட்ரியல் எம்சிக்கு அனலைஸ் போட்டிருந்தேன், அதை பாருங்க. எஸ்ஏ போடுவேன், தேவையான குரூப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல ஜாயின் ஆகுங்க. எக்ஸாம் மட்டும் நான் உங்களோட இருப்பேன், எக்ஸாம் மட்டும் உங்களோட இருப்பேன். துவண்டு போயிடாதீங்க. யார துவண்டு போறீங்களோ உங்களை மிரிச்சு கொண்டு அடுத்தாள் முன்னால வந்துடும், மிரிச்சு கொண்டு அடுத்தாள் முன்னால வந்துடும். அதுக்கான வாய்ப்பை
நீங்க விட்டு போட்டுறாதீங்க. இதுதான் கடைசி சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், லாஸ்ட் டைம். ஓகே, விடவே கூடாது. இது மட்டும்தான் நம்மட நோக்கம். இது மட்டும்தான் அது நம்மட நோக்கம். அதுவும் பெரிய பெரிய ஏயா இருக்கணும். 90, 85, 80 ஏயா வரணும். விட்டுறாதீங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஒரு மாசமும் வந்து கொண்டே இருக்கிறேன். மாசம் இல்ல, ஒரு 15 நாளைக்கு 24 நாள்ல வந்து இருக்கிறேன். திரும்பி 10 நாள்ல வாரேன், இல்லாட்டி ஒரு 15 நாள்ல வாரேன். யூஸ் பண்ணுங்க பிள்ளைகள். துவன்றாதீங்க. நீங்க மனசை விட்டுத்தான், உங்களுக்கு மனசால நீங்க சோர்ந்து போய்தான் விடுறீங்க. மத்தபடிக்கு நீங்க தெரியாம எல்லாம் விடுறே இல்ல. எல்லாமே உங்கள்ட்ட இருக்குது. மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க.